வணக்கம். வாசுதேவன். கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யார்ன்ஸ். ஆடை தயாரிப்பில் தையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த நூல் கண்டுகளை நமது நிறுவனம் தயாரித்து கூல் கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் அண்ட் யார்ன்ஸ் என்ற பெயரில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில் என்ன, இந்த தொழிலை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. இந்த கோன் வைண்டிங், டியூப் வைண்டிங் இந்த தொழிலை செய்வதற்கு ஒரு பெரிய பயிற்சி அப்படிங்கலாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த தொழில் இந்த மில்லில் தயாரித்து வரக்கூடிய அந்த தையல் நூல் 1.5 கிலோ 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி அந்த கோன் சைஸில் பெரிய சைஸில் இருக்கும். அதை நம்ம சின்ன சின்ன நூல் கண்டுகளாக மாற்றுறது தான் இந்த கோன் வைண்டிங், டியூப் வைண்டிங். அப்போ அந்த டியூப் வைண்டிங் அப்படிங்கிறது குவான்டிட்டி கம்மியாக, அதாவது 130 மீட்டரு, 180 மீட்டரு, ஒரு 300 மீட்டரு, ஒரு 1000 மீட்டரு அப்படின்னு வர்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டியூப் வைண்ட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரு 4 டியூப் 3 டியூப் வைண்ட் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் இருக்கு. அந்த மிஷினை பயன்படுத்தி நீங்கள் 130 மீட்டர், 180 மீட்டர், 300 மீட்டர், 1000 மீட்டர் வரைக்கும் நூல்கண்டுகளை தயாரிக்கலாம். இதே ஒரு பெரிய ஆடை தயாரிப்பு நிறுவனத்தில் அந்த தையல் இயந்திரங்களுக்கு இந்த சின்ன சின்ன நூல்கண்டுகள் ஆகாது. அதனால அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய நூல்கண்டுகள் கோன் ஒரு 3500 மீட்டர், 4500 மீட்டர், 5000 மீட்டர், 10000 மீட்டர் இப்படி பெரிய அளவுல அந்த கோனை பொறுத்து பயன்படுத்துவாங்க. அது போலவே அந்த ஆடை தயாரிப்பில் பிளாட் லாக்கு, ஓவர் லாக்கு, செயின் லாக்கு அப்படின்ற மிஷின்லாம் இருக்கும். அப்போ அதில் வரைக்கும் 1 த்ரெட்டு, 2 த்ரெட்டு, 3 த்ரெட்டு, 5 த்ரெட்டு இப்படி எல்லாம் அந்த ஸ்டிச்சஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கோன் பயன்படுத்துவாங்க. டிஃப்ரெண்ட் கலர்ல பயன்படுத்துவாங்க. அப்ப அதற்கு தேவையான அந்த கோன்களை தயாரிப்பது தான் இந்த தொழில். அப்போ டியூப் வைண்டிங், கோன் வைண்டிங் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பெரிய கோனை எடுத்து சின்னதா மாத்துறது, அதாவது ரீவைண்டிங் ப்ராசஸ். ஒரு பெரிய கோன்ல இருந்து அதை சின்ன கோனாகவும் சின்ன டியூபாகவும் மாற்றுவதைத்தான் ஒரு தொழிலாக நம்ம செய்யும். அப்ப அதற்கு தேவையான இயந்திரங்களை நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது. அப்ப இயந்திரத்தினுடைய விலை 1,300,000, 85,000 பிளஸ் ஜிஎஸ்டி. இந்த இயந்திரம் ஒரு 1/2 HP இருக்கக்கூடிய ஒரு மோட்டரை பயன்படுத்தி தயாரித்திருக்கிறார்கள். அதனால கரண்ட் பில் 1 மணி நேரத்திற்கு 0.38 யூனிட் தான் வரும். ஒரு சின்ன இடம், ஒரு 3க்கு 3 இடம் இருந்தால் போதும். ஒரு வீட்டில், ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு பகுதியில், இல்லை ஹாலில், ஒரு பெட்ரூம்ல எந்த இடத்துல வச்சாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தொழில் செய்வதற்கு உண்டான அந்த இயந்திரம் அப்படின்றது இருக்கும். என்ற ஒரு சின்ன இயந்திரம் தான். ஒரு பெரிய இடம் அப்படின்லாம் தேவைப்படாது. அதிக அளவில் வெயிட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரொம்ப இலகுவான இயந்திரம். அந்த இயந்திரத்தை நீங்க வீட்டில் எங்க வேணாலும் நிரூபிக்கலாம். அதற்கு தேவையான நூல்கண்டுகளை நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது. அப்போ நம்ம கேட்டால் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட கலர்ல பார்த்தீங்கன்னா டை பண்ணி நூல் இருக்கும். அதுல லைட் கலரு, டார்க் கலரு, அந்த மாதிரி இந்த மிடில் கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்போ ஒரு 1000 ஷேட் இருக்கும். அப்போ விற்பனைக்கு தேவையான அந்த பெரிய நூல் கோன்களை நமது நிறுவனம் விற்பனை செய்கிறது. அதை வாங்கி இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் டியூபாகவும் கோனாகவும் மாற்றி கொடுத்தால் கிலோவிற்கு உங்களுக்கு ஒரு 30-40 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழிலுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குது, என்ன விலையில கிடைக்குது, இது எல்லாமே தெரிஞ்சு நீங்க தொழில் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும். நமது நிறுவனத்திடம் இந்த இயந்திரத்தை வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவையான அந்த நூல், அதனுடைய கோனு பிளஸ் பிளாஸ்டிக் கவர், லேபிள் எல்லாமே அப்படிங்கிறது நம்ம நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கும். அதை பயன்படுத்தி நிறுவனம் சொல்லக்கூடிய அளவுகளில் நீங்கள் தயாரித்து நமது நிறுவனத்திலுமே நீங்க விற்பனை செய்தால் அதற்குரிய தொகையை நமது நிறுவனம் கொடுக்கும். கிலோவிற்கு ஒரு 30 முதல் 50 ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் வகையில் அந்த விலை இருக்கும். அப்போ நீங்க என்ன நூல் வாங்கணும், அப்போ 2 பிளேவா 3 பிளேவா, என்ன கவுண்ட் வாங்கணும், என்ன கலர் வாங்கணும், இதை பொறுத்து ஒவ்வொரு கலருக்கும் ஒரு விலை இருக்கும். ஒவ்வொரு கோனுக்கும் ஒரு விலை இருக்கும். அப்போ 3500 மீட்டர்னா ஒரு விலை இருக்கும், 4500 மீட்டர்னா ஒரு விலை இருக்கும், 5000 மீட்டர்னா ஒரு விலை இருக்கும். இது எல்லாமே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலரை பொறுத்து ஒயிட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும், ஆஃப் ஒயிட்டுக்கு ஒரு ரேட் இருக்கும், பிளாக் ஒரு ரேட் இருக்கும், நேவி ஒரு ரேட் இருக்கும். இது போல இதுக்கு நூல் என்ன ரேட்டோ அதுல உங்க கோன் எவ்வளவு தயாரிச்சுங்க அதனால விலை வித்தியாசங்கள் இருக்கும். உங்களுக்கு கிலோவிற்கு ஒரு 50 ரூபாய் லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த விலை இருக்கும். அப்ப இந்த தொழிலை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா இயந்திரத்திற்கு ஒரு 1,300,000 ரூபாய் நீங்க முதலீடு செய்யணும். உங்களுக்கு நூலை வாங்கி நீங்க ஓட்டுவதற்கு நிச்சயமா ஒரு 1,00,000 ரூபாய் நீங்க முதலீடு செய்யணும். அப்போ ஒரு 2,00,000 ரூபாய் முதலீடு செய்தால் உங்களால் மாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு
20,000 முதல் 30,000 வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெறலாம். அப்போ இன்னைக்கு ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு இடத்த போய் நீங்க பார்த்து ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறனாலே 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில் அதிக செலவு இல்லாமல் வீட்டிலேயே எளிதாக செய்யக்கூடிய இந்த டியூப் வைண்டிங் கோன் வைண்டிங் தொழிலை நீங்கள் ஆரம்பித்து செய்தால் மாதம் ஒரு 20,000 முதல் 30,000 ரூபாய் வரை எளிதாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நூலை எங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற டிமாண்ட்லாம் கிடையாது. நீங்க விலை குறைவாக நம்ம சொல்லக்கூடிய தரத்தில் நூல் வெளியில கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வாங்கி நீங்க நமக்கு கொடுக்கலாம். ஏன்னா இந்த டையிங் ப்ராசஸ் மற்ற மெட்டீரியல் எல்லாமே அப்படிங்கிறது பொதுவாக திருப்பூர் மற்றும் கோவை சார்ந்த பகுதிகளில் அதிக அளவில் இருப்பதனால நீங்க அந்த கலர் நூல்லாம் இங்க விலை குறைவாகவும் உடனே உங்களுக்கு டை பண்ணி கொடுப்பாங்க. மற்ற நகரங்களில் இந்த நூலை எடுத்து நீங்க டை பண்றதுங்கிறதுலாம் சாத்தியம் இல்லை. அதனால நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்க இங்கேயே இப்ப திருப்பூர்லயோ கோயம்புத்தூர்லயோ நம்ம சொல்லக்கூடிய அந்த கவுண்ட் நூல் நம்ம நிறுவனத்தின் விலையை விட குறைவாக இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கி நம்ம சொல்லக்கூடிய அளவுகளில் ஓட்டி கொடுத்தால் நமது நிறுவனம் அதை வாங்கிக் கொள்ளும். அப்ப கூல்கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்த தொழிற்சாலை இல்லை. அப்ப அதற்கு தேவையான உற்பத்தியை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மாவட்டத்திலும் வீட்டிலிருந்து எளிதாக தொழில் செய்யும் வகையில் இயந்திரங்களை வாங்கி நூற்கண்டுகளை வாங்கி அவர் தொழில் செய்வதன் மூலம் தயாரிக்கப்படும் பொருட்களை நூல்கண்டுகளை கூல்கிங் ஸ்விங் த்ரெட்ஸ் நிறுவனம் விற்பனை செய்கிறது. அப்போ நேரடி தயாரிப்பு நிறுவனம் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் இயந்திரத்தை வாங்கி தொழில் செய்து அதன் மூலம் தயாரிக்கும் நூல்கண்டுகளை விற்பனை செய்வதால் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து தொழில் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்போ நீங்க எங்க வாங்கணும், என்ன விலைக்கு வாங்கணும், எப்படி வாங்கணும், எப்படி வைன் பண்ணணும் என்ற விஷயங்களை எல்லாம் நேரடியாக பார்த்து கேட்டு தெரிந்து கொண்டு இந்த தொழிலை நீங்க செய்யலாம். அப்போ ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய, எல்லா வயதினரும் எளிதாக செய்யக்கூடிய, வீட்டிலிருந்து சிரமம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பான இந்த டியூப் வைண்டிங் கோன் வைண்டிங் தொழிலை நீங்கள் ஆரம்பிக்க விருப்பப்பட்டால், எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து தொழில் செய்ய ஆசைப்பட்டால், உங்களுக்கு தேவையான வங்கி கடனை அரசாங்க மானியத்துடன் வாங்கி கொடுத்து நமது நிறுவனம் இந்த தொழிலை உங்களுக்கு தொடங்கி வைக்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட இயந்திரங்களை நிறுவி தொழில் செய்ய ஆசைப்படுபவர்கள் நேரடியாக நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அதை பற்றிய திட்ட அறிக்கைகளை பெற்று வங்கிகளில் மானிய கடன் பெற்று இந்த தொழிலை தொடங்கலாம். வெற்றி வாய்ப்புள்ள இந்த கோன் வைண்டிங் டியூப் வைண்டிங் தொழிலில் உங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் நஷ்டமில்லாத ஒரு தொழிலை நீங்கள் செய்யலாம். சிரமம் இல்லாத ஒரு தொழில் வாய்ப்பை பெறலாம். நன்றி, வணக்கம்.